நம்முடைய ஜெபங்களுக்கு எப்படி நன்மை வரும் அப்படின்றதுக்கு யோவான் அழகா எழுதிட்டாரு. அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும், அவருடைய கற்பனைகள்ல நடக்கணும். இன்னும் சொல்ல போனா அது ஈஸியா சொல்லிடலாம். ஒரு மனுஷன் பரிசுத்தமா வாழணும். ஒருவன் பரிசுத்தமா வாழ்ந்தா நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். கற்பனைனா என்ன அப்படின்னா, எது பரிசுத்தம் அப்படின்றத எலாபரேட் பண்ணிருக்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு பரிசுத்தம்ங்கிற வார்த்தை தெரியுது, பட் பரிசுத்தம்னு என்னதுன்னு தெரியாது பாருங்க. அதைத்தான் 10 கற்பனையில விவரிச்சு வச்சிருக்கிறாங்க. பரிசுத்தம்னு என்ன? 2 விஷயத்த சொன்னேன் பரிசுத்தத்துக்கு. ஒண்ணு, உன் தேவனாய் கர்த்தர் நானே, அது டாப் பரிசுத்தம். 2, என்னை அன்றி வேறு தேவன்கள் உண்டா இருக்க வேண்டாம். இப்ப 3வது ஒரு முக்கியமான பரிசுத்தத்துக்குள்ள போறோம். அந்த கற்பனையில முக்கியமான ஒரு கற்பனை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இந்த விபச்சாரம் செய்யாமல் இருந்து ஒருவன் ஜெபிக்கும் போது பலன் பல மடங்கு வருகிறது. விபச்சாரத்துல 8 காரியங்களை சொன்னேன். 1 விபச்சாரம், 2 வேசத்தனம், 3 அசுத்தம், 4 காம விகாரம், 5 சுய புணர்ச்சி, 6 ஆண் புணர்ச்சி, 7 மோகம், 8 துரிச்சை. இப்படி 8 காரியங்களை சொன்னேன். இந்த வாரம் வேசத்தனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பற்றி பேச போறோம். இதெல்லாம் சர்ச்சில் பேசுற ஒரு விஷயம் தான். நம்ம கேட்டா சர்ச்சில் இருக்கிற பைபிள்ல தான் இந்த வார்த்தையில எழுதிருக்குது. அதனால இதை கேட்கும்போது கூச்சப்படக்கூடாது இல்லையா? வேசத்தனம்னா என்ன அப்படின்ற மாதிரி சொல்றேன். பணத்துக்காக பல நபரோடு கூட, அநேக மனுஷர்களோட உறவு வைத்துக் கொள்ளும் ஒரு தொழில், அதுக்கு பேர் தான் வேசத்தனம். அப்ப உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு வேசத்தனம்னு என்னதுன்னா, காசு தான் முக்கியம். அவங்களுக்கு வேற ஒண்ணுமே முக்கியம் கிடையாது. காசுக்காக எந்த மனுஷனா இருக்கலாம், எவ்வளவு வயது போனவங்களா இருக்கலாம், சின்ன பிள்ளையா இருக்கலாம், அதெல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. காசு கிடைக்கும்னு எல்லாரும் கூடவும் அவர்கள் ஐக்கியமாட்டு இருப்பாங்க. வேசத்தனத்தில் இருக்கிற முக்கிய பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, காசு, பணம், அதான் உங்களுக்கு முக்கியம். இதை நான் ஏன் உங்களுக்கு பேசுறேன் அப்படின்னா, நீங்க ஒரு வேசையனோடையோ இல்ல வேச கள்ளனுடையோ நீங்க ஐக்கியம் வச்சிருந்தீங்கன்னா, உறவு வச்சிருந்தீங்கன்னா, நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காது. காரணம் எதுக்குன்னா, நீங்க ஜெபம் பண்ணி கடவுள்கிட்ட வாங்கினாலும் வேசையா இருக்கலாம், வேசை கள்ளனா இருக்கலாம், அவங்க காசுக்காக இருக்கிறதுனால உங்க காசு அத்தனையும் புடிங்கி விட்டுருவாங்க. அதுக்கு 2 வசனம் சொல்றேன் பாருங்க. நீதிமொழி 6:26. ரொம்ப கவனமா இருக்கணும். ஆவிக்குரிய பிள்ளைங்கன்னா சாதா ஆட்கள் கிடையாது. வேசை நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையும் இறக்க வேண்டியதாகும். உங்ககிட்ட ஒரு அப்பம் தான் இருக்குது, ஒரு 100 ரூபாய் தான் இருக்கணும் வைங்களேன். நீங்க வேசை இடத்துல பழகுனா, தகாத உறவு வச்சிட்டு இருக்கிற அநேக பேர் இடத்துல உறவு வச்சிட்டு இருக்கிற மனுஷனோட பழகுனா, ஒரு அப்பம் தான் உங்ககிட்ட இருக்குன்னா அந்த ஒரு அப்பத்தை கூட விட மாட்டாங்க. ஒண்ணுதானே இருக்குது, அவன் தின்னுட்டு போனா போட்டும், உயிர் பிழைக்கணும், அப்படி விட மாட்டாங்க. எல்லாவற்றையும் மொத்தமா தொடச்சி விட்டுருவாங்கன்றது இந்த அநேக பேரிடத்துல உறவு வைத்துக் கொள்ளுகிற ஒரு ஸ்திரியோ ஒரு புருஷனோ இப்படிப்பட்ட ஆற்றல் உடையவனா இருக்கிறான். நீதிமொழி 29:3 சொல்லுது, வேசைகளோடு தொந்திப்பானவனோ ஆஸ்திகளை விரயம் செய்கிறான். டொபக்குன்னு போய் பழகிடக்கூடாது. ஒரு மனுஷன் போய் உடனே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிடக்கூடாது, ஒரு அன்பு வச்சிடக்கூடாது. ஏன்னா அவன் எப்படிப்பட்டவன் ஏதுப்பட்டவன் தெரியாம ஓடி போய் பண்ணிடக்கூடாது. திடீர்னு நீங்க பழகிற ஆளு, நட்பு வைக்கிற ஆளு, அன்பு வைக்கிற ஆளு வேசை கள்ளநாட்டோ வேசியாட்டோ இருந்தா, நீங்க அவங்களோட தொந்திப்பா இருந்தீங்கன்னா, அவங்களோட நடந்துட்டே இருந்தீங்கன்னா, அவங்களோட ஒத்து போயிட்டே இருந்தீங்கன்னா, உங்க ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விரயம் செய்வாங்களாம். வேணும்னே அதை எடுத்து செலவழிச்சு 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 ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவாங்க. நீங்க நம்புறீங்களா? இந்த உலகத்துல காசு அதிகமா செலவு போற ஒரே ஒரு தொழில், ஒரே ஒரு வியாபாரம் இதுல தான். வேற எதுலையும் காசு பெரும்பாலும் விட மாட்டான். இந்த ஒண்ணுக்கு தான் உலகத்துல காசு அதிகமா செலவாகுது அப்படின்றார். அநேக பேரிடத்துல உறவு வச்சிருக்கிற அந்த மனுஷன்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாம பழகுனா உங்க காசு ஒண்ணு மீயாது. அதுக்கு 2 வசனத்தை சொன்னேன். அதுக்கு பைபிள் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இல்லையா? லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல 30ஆம் வசனம் வரைக்கும் ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்களாம். அதுல ஒரு பிள்ளை மூத்தவன், ஒரு பிள்ளை இளையவன்.
அந்த இளைய பையன் வெளிநாட்டில் படிச்சிருக்கிறான். ஒரு அமெரிக்காவா இருக்கலாம், ஒரு லண்டனா இருக்கலாம், அங்க படிச்சிருக்கிறான். அங்க படிச்சுக்கிட்டு அங்க நிறைய பேர் கூட பழகி இருக்கிறான். இப்ப என்ன பண்றான், ஊருக்கு வர்றான். ஊருக்கு வந்து தகப்பன்ட சொல்றான், அப்பா சொத்தை ரெண்டா பிரிச்சு தாங்கன்னு கேட்கிறான். அப்ப இளவன் கேட்கும்போது அப்பா என்ன சொல்றாரு, பிரிச்சு கொடுத்துறாரு. பைபிள் சொல்லுது, அவன் அப்படியே தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி எல்லா ஆஸ்திகளும் அழிச்சு போட்டான். ஆனா அந்த 30வது வசனத்துல உங்க அண்ணன் தம்பியை பத்தி பேசும்போது சொல்லுவாரு, அவன் துன்மார்க்கமா செலவழிச்சு போட்டான்னு அவன் சொல்றான். ஆனா உண்மையிலே அவன் துன்மார்க்கமா செலவழிச்சு போடல, வேசைகளிடத்துல தங்களுடைய ஆஸ்திகளை அழிச்சு போட்டான் இருக்குது. இந்த வெரி டிஃபிகல்ட் வார்த்தை இது, இந்த கஷ்டமான வார்த்தை. வேசைகளிடத்துல ஆஸ்தியை அழிச்சு போட்டான். அப்ப ஆஸ்தி எங்க அழியுது அப்படின்னா, வேச கள்ள இல்லைன்னா வேசி, இவங்க 2 பேர்ட்டையும் ஒருத்தன் தொந்திப்பாயிட்டான் இல்லைன்னா அன்பு வச்சுட்டான் அப்படின்னா மொத்த ஆஸ்தியும் அழிச்சிருவாங்கன்ற. பெரிய பெரிய ராஜ்யங்கள், பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய தளபதிகள் விழுந்த ஒரே ஒரு இடம் இங்கேதான். ஆஸ்திகளும் ராஜ்யங்களும் கெட்டு போனது இங்கதான் கெட்டு போச்சு. நல்லா கெட்டு இங்கதான் கெட்டு போச்சு. சாலமோன் கெட்டு போனது இங்கதான். விபச்சாரம் செய்யாதிருப்பாயன்னு சும்மா சொல்லல, எல்லாவற்றையும் புடுங்கி விட்டுரும். அது உன்னால ஏத்து பேச முடியாது. உன்னால நீ வேசத்தனை பண்ணி இழந்த பைசாவுக்கு போய் கேஸ் போட முடியாது, திருப்பி கேட்க முடியாது. கேவலம் தான் மிச்சம். அதனால அவர் சொல்றாரு, இந்த ஒரு கேரக்டர் ஆவிக்குரிய மனுஷனுக்கு வரக்கூடாது. நீங்க நினைக்கலாம், ஒரு ஃபீல் உங்களுக்கு வரலாம், நான் யாரை கண்டுபிடிக்கிறது, வேசையை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, வேச கள்ளனை எப்படி கண்டுபிடிக்கிறது, நான் எப்படி பார்த்து பழகுவேன், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இல்லையா. யார் வேசையா கன்வெர்ட் ஆகுவா, யார் வேச கள்ளனா கன்வெர்ட் ஆகுவா, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால ரொம்ப கேட்க வேண்டிய ஒரு பிரசங்கம் இல்லையா, பிடிச்சி இழுத்து விட்டுரும் காசை. எல்லாரையும் ரசிக்கும் சரீரம் இல்லைன்னா ஒரு மனுஷன், இல்லைன்னா எல்லாரோடத்திலும் ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மனுஷன் ஒன்றில் திருப்தி அடைவது கூடாத விஷயம். ஒரு காலேஜுக்கு போங்க, ஒரு ஆளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடையாது, 10 ஃப்ரெண்ட் இருக்கும். ஒரு ஸ்கூலுக்கு போங்க, சில பேருக்கு ஸ்கூலே ஃப்ரெண்டா இருக்கும். சில பேர்லாம் கல்யாணத்துக்கு பாருங்க கூட்டு வரும்போது ஸ்கூல்ல இருந்து எல்லா ஃப்ரெண்டையும் கூட்டு வந்துருவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணுக்கு மேற்பட்டு போறமே அதுக்கு பேர் தான் இந்த வேசத்தனம்னு பேரு. அநேகத்தை ரசிக்கிறவனும் அநேகத்தினத்தை உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், எந்த ஒரு உறவா இருக்கலாம், சரீர பிரகாரம் மட்டும் இருக்கலாம், எந்த உறவா இருக்கலாம். அவன் ஒன்றுல திருப்தி அடைய மாட்டான். அப்ப நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்க ஒரு புருஷன் இல்ல நீங்க ஒரு ஸ்திரீ, நீங்க உங்க புருஷனை விட்டுட்டு இன்னொரு மனுஷனிடத்துல நீங்க வந்து ஒரு ஏதோ ஒரு ஃபீல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்லையா, ஏதோ ஒரு ரசிப்பு தன்மை உங்களுக்கு வந்துச்சுன்னா, அப்புறமா உங்க வீட்டுல உங்களுக்கு என்ன ஆயிரும்னா ஃபீல் அத்து போயிரும் உங்களுக்கு. அப்புறமா உங்க வீடு உங்களுக்கு பிடிக்காது. எசேக்கியேல் புத்தகம் 16 அதிகாரம் 27, 28, 29 எசேக்கியேல் சொல்றாரு, நீ பெலிஸ்தீரோடு கூட வேசத்தனம் பண்ணுன, ஆனாலும் நீ திருப்தி அடையவில்லை. ஒரு வசனம் இருக்குது. சில பேர் சொல்றது, யாரோ ஒருவர் இருப்பாரு, அவங்கள பார்த்து சொல்றாரு, எனக்கு அவங்கள ரொம்ப நல்லா பிடிக்கும், அவங்க கேரக்டர் பிடிக்கும். இவரு சொல்றாரு, உன்னைய பிடிச்சி தாலி கட்டின புருஷனை தான் பிடிக்கணும், மனைவி தான் பிடிக்கும், எனக்கு அவரை பிடிக்கும், எனக்கு இவரை பிடிக்கும். நீங்க பாருங்க, இந்த உலகத்துல எப்படி வேணாலும் ப்ரேயர் பண்ண கிடைக்குன்னு சொல்றாங்க, அதனால தான் மாட்டிக்கிட்டோம். அப்படி கிடையாது. இந்த ஹோலி ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். ப்ரேயருக்கு பலன் ஹோலியில மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயுமே கிடையாது. அப்போ ஹோலியில முக்கியமான ஒரு விஷயம், என்னை திருப்தி செய்ய முடியாத எந்த ஒரு விஷயத்திலும் போய் நான் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஒண்ணு அதை பைசா உரி விட்டுருது, ரெண்டாவது திருப்தி தராது, எனக்கு திருப்தி கிடைக்கான்றது. மைண்ட புரிச்சுக்கிடுங்க. ஒன்னைய காசு போயிருது, ரெண்டாவது திருப்தியே வராது. அப்போ வேசத்தனத்துல 2 முக்கிய பாயிண்ட் இருக்குது. ஒண்ணு காசு கொடுக்கிறது மட்டும் இல்ல, இன்னொன்னு எனக்கு திருப்தியை தராது. ஏன் அப்படின்னா மறுபடியும் சொல்றாரு, பெலிஸ்தீரோடத்துல நீ வேசத்தனம் பண்ணுன, உனக்கு திருப்தி இல்ல. இப்போ அசிரியாவோட கூட நீ வேசத்தனம் பண்ற, ஆனாலும் உனக்கு திருப்தி இல்லை. நான் ஃபீல் பண்றோமா? இப்போ இல்லையா, ஃபீல் பண்றோமா இல்லையா? நான் லவ் பண்ண பையன் தான் கட்டுவேன், கடைசியில பார்த்தா 5 வருஷத்துல டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒண்ணு கட்டும். ஏன்? ஏன்னா திருப்தி இல்லை, காசும் போச்சு, திருப்தியும் போச்சு. இவன் மறுபடியும் சொல்றாரு, அசிரியாவோட கூட நீ வேசத்தனம் பண்ணுன, திருப்தி கிடைக்கல. அப்புறமா தேடு சொல்றாரு,
கானானியரோட நீ வேசத்தனம் பண்ண, இன்னுமா திருப்தி கிடைக்கல. நீங்க அந்த பைபிள் அந்த சைடுல நீங்க படிச்சீங்க, ரொம்ப ஃபீல் கொடுங்க அந்த வார்த்தை. திருப்தி இல்லாதது. ஏமேன்னு சொல்லுங்களேன். வேசத்தனம் திருப்தி இல்லாதது, கிடைக்காது. அதான் சாலமன் சொல்றாரு, 1000 ஸ்திரீகளை தேடி பார்த்தேன், திருப்தி எங்கேயாவது வருமானம், ஒரு திட்டம் திருப்தி இல்லை. ஏன் ஒரு 1000 கட்டினார் தெரியுதா உங்களுக்கு? திருப்திக்காக தான் கட்டினார். திருப்தி ஒண்ணுமே இல்லை. பெண்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும். காசு வேங்குற வரைக்கும் சிரிப்பாங்க. வேசிகளை பத்தி சொல்ற, மனைவி பத்தி சொல்ற, காசு வேங்குற வரைக்கும் சிரிப்பாங்க, அப்புறம் போடன்னு கடத்தி விட்டுருவாங்க. கெட்ட குரம் இப்பதான் மாட்டான், சாலமன் இப்படித்தான் மாட்டான். அத்தங்க சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, 4th சொல்றாரு, கல்தேரோட நீ வேசத்தனம் பண்ண, இன்னுமா உனக்கு திருப்தி வரல. அப்ப நான் சொல்றேன், நீங்க ரசிக்கலாம், பட் உங்களை அது திருப்தி தராது. திருப்தி செய்யாத சாலமுடைய அம்மா சொல்லுவாங்க, திருப்தி தராத காரியத்துக்காக ஏன் உன் வாலிப பலனை விடுவானே? திருப்தி எனக்கு நான் பைபிள படி உண்மையில திருப்தி வராதுங்க. யாருக்க வந்திருக்கா அப்படி? ஆமென் சொல்லுங்க. யாருக்க வந்திருக்க திருப்தி வந்திருக்குதா? யாருக்கு திருப்தி கிடையாது. உங்களுக்கு எல்லாம் திருப்தி நீங்க சொல்லலாம், நான் என் மனைவியோட திருப்தியா இருக்கிறேன், என் புருஷனோட திருப்தியா இருக்கேன். அப்படி திருப்தியா இருந்தாதான் நீ படங்களை பார்த்துட்டு தெரிய மாட்டியே. ஓ, ஏன்னா அதுல வேறொரு பிக்சர் தோன்றுது இல்லையா? இங்க திருப்தி இல்லை, அதனால படம் பார்க்கிறோம். நான் சொல்றேன், மனைவிடத்துல திருப்தியா இருக்கிறவன் கணவிடத்துல திருப்தியா இருக்க படம் பார்க்க மாட்டான். ஏன்னா திருப்தி இங்க கிடைச்சிட்டு அதைத்தான் படத்துல காட்டுறாங்க. உங்களுக்கு புரியுதா? திருப்தி தராத வியாபாரத்துக்கு பணத்தையும் கொடுக்கிறான், பலத்தையும் கொடுக்கிறான்றாரு. முதல்ல ஸ்டாப் பண்ணு, அப்புறம் ப்ரே பண்ணு. ஐ வில் கிவ் யூ, நான் உனக்கு கொடுப்பேன். வேசைகளிடத்துல போனா திருப்தி கிடைக்காது. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். நீங்க 21 வயசுல லவ் பண்றீங்கள ஒரு புருஷனை, அவனுக்கு 21 வயசுல இருந்து 28 வயசு வரை இருக்கும். நீங்க நினைக்கலாம் அவன் என்னைய தான் லவ் பண்றான். அவன் கிட்டத்தட்ட பிறந்து 3ஆம் வகுப்புலேருந்தே லவ் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். நல்லா புரிஞ்சுக்கணும். அது உங்ககிட்ட நடிக்கிறது, அவர் நல்லவர் வல்லவர். நோ, இங்க நல்லவன் யாருமே நோ. உங்க இருதயத்தை தொட்டு பார்த்து சொல்லுங்க, நீங்க ஸ்கூல்ல இருந்து தான் ஆட்டையை போட்டு வந்தீங்க, ஆனா பொண்ணு பார்க்க போகும்போது யாருக்குமே பேசாத மாதிரி ஒரு ஃபீல் காட்டுவோம். சேம், எல்லாரும் ஒரே மாதிரி தான். அப்படிதான். அவ்வளவு மோசமானது மனுஷன். யாரை நம்பி போயிடக்கூடாது. இப்ப இந்த வேசத்தனத்தை பத்தி ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. நீதிமொழி 23:27 அழகா இருக்குது. வேசி ஆழமான படுகொலி. ஆமென். adulterous woman is a deep pit அப்படின்னு சொல்றாரு. ஆழமான குண்டு. என்னது? அதாவது இதை படிக்கும்போது, சில பேர் படிக்கும்போது, ஒரு ஸ்திரீ இடத்துல ஒரு வேச இடத்துல ஒருத்தன் விழுந்துட்டான், அவன் இனி எந்திரிச்சு வரமாட்டான் அப்படின்ற ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க. அது பாதி உண்மைதான். ஆனா ஆழமான கிணறுக்கு பைபிள்ல இன்னொரு வார்த்தை இருக்குது, ஹெல், நரகம். ஏமேன். ஆழமான ஆழத்துல இருக்கிறது ஒரே ஒரு கூலி மட்டும்தான், ஹெல்லு மட்டும்தான் இருக்குது. மிச்சம் எல்லாத்துக்கும் ஆழத்தை கண்டுபிடிச்சிட்டான், ஹெல்லுக்கு மட்டும்தான் இன்னும் ஆழம் கண்டுபிடிக்கல. இவரு சொல்ற ஆழமான படுகொலி அப்படின்னா இதுவரைக்கும் கண்டுபிடிக்காத படுகொலி என்னதுன்னா ஹெல்லு தான், நரகம்தான் ஆழமான படுகொலியா. இந்த மாதிரி விபச்சார உமனிடத்துல ஐக்கியம் வைக்கிறவன் உள்ள விழுந்துட்டான்னு அர்த்தம். என்ன? ஆழமான கிணத்துல விழுந்துட்டான், ஏறி வர முடியாதுங்க கூட பரவாயில்லைங்க. நரகத்துல விழுந்தா பற்கடிப்பும் வேதனையும் அவமானம் தான் மிச்சமா. அதே தான் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ இடத்திலே இல்லை புருஷன் இடத்துல நம்ம விழுந்துட்டோம்னா வேதனையும் நரகம்தான் முக்கியம் கிடைக்குமே தவிர, பற்கடிப்பு தான் இருக்குமே தவிர, புலம்பல் தான் இருக்கும் தவிர, அழுக தான் இருக்கும் தவிர சந்தோஷம் இருக்காது. பணம் போனா போட்டு விட்டுலாம் இல்லையா? திருப்தி இல்லைன்னா கூட பரவாயில்ல போட்டு, ஆனா ரெண்டே போனா போட்டு விட்டுலாம். 3வது பையன் சொல்றது நரகத்துல கொண்டு விட்டுரு. நரக வேதனை தான். ஆமென் சொல்லுங்களா? நரகத்தை பார்க்கணுமா? வச்சு கொல்லும். ஆமென். எல்லாருமே ஜபத்துக்கு பதில் கிடைக்குன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன் அது உண்மைதான். பட் நாம் நடக்க வேண்டிய பாதைகள், சில பாதைகள் இருக்குது. அந்த பாதையில நம்ம நடக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். எல்லா சர்ச்சிலும் ஜெபம் பண்ணுங்க ரைட்ஸ் தான், அது தப்பு இல்லை, குட். ஆனா நான் சொல்லுவேன், நல்ல கேரக்டருக்குன்னு ஸ்கூல்ல மார்க் போடுவோம். நல்ல ஹேண்ட் ரைட்டுக்கு மார்க் இருக்குது, நல்ல கேரக்டருக்கு மார்க் இருக்குது. அந்த கேரக்டர் அதிகமான ஸ்ட்ரென்த் ஒரு மனுஷனுக்கு. பரிசுத்த கேரக்டர் அதிக ஸ்ட்ரென்த்.
வேசி ஆழமான படுகுழி, பரஸ்திரி இடுக்கமான கிணறு. Where wife is a narrow well. நீங்க ஒரு இடுக்கமான கிணத்துல விழுந்தீங்கன்னா, நல்ல கேளுங்க, ஒரு கிணத்துல நீங்க விழுறீங்களா, ஃபர்ஸ்ட் அது நெருக்கமான கிணறு, அங்கே எங்கே ஒரு இப்படி தான் இருக்கும் கிணறு இல்லையா, இப்படி இருக்கும், படி மாதிரியே தான் கிணறு இருக்கும். நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா அடிபட்டு அப்படி கிணத்துல விழ மாட்டீங்க, மறுபடி இன்னொரு சைடில் அடிபட்டு, இன்னொரு சைடில் அடிபட்டு, இன்னொரு சைடு அடிபட்டு, இன்னொரு சைடில் அடிபட்டு, கடைசியில் கீழே வந்து விழும்போது பொணமாக தான் வந்து விடும். இதான் சொல்லுது பரஸ்திரி ஆழமான கிணறு, நேரோ வெல்லு. ஒன்று பிசாசை ஏற்றுனுங்க, இல்லைன்னா தவிச்சு ஓடிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன், நான் இல்லையா சொல்லிட்டேன், இதில் விழுந்த காசு போயிருந்துட்டேன், திருப்தி கிடைக்கான்னு சொல்லிட்டேன், நரக வேதனை தான் சொல்லிட்டேன், செத்து தான் வெளியே வருவோம்னு சொல்லிட்டேன். சரி, 4 பாயிண்ட் சொன்னேன்ல. இப்போ வேஷத்தன ஆவி யார் இடத்துல இருக்கும், எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? நீதிமொழி 7, 10, 11, 12. வாயாடி, இதுக்குள்ள கண்டிப்பாக அந்த ஆவி பூந்துரும். ஏன் வாயாடுறான்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் நியாயத்தை எடுத்து வைக்கிறான். அந்த நியாயத்தில் என்னதோ நல்லதோ கெட்டதோ பரிசுத்தம் பாவமோ எதையும் கவலைப்பட மாட்டான். கணவனோ மனைவியோ கீழ்ப்படுதல் எதுவுமே இருக்காது. வாயை ஆடி, வாயை பேசி 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 தன் காரியத்தை சாதிக்க பார்க்குற. அதனால இப்படிப்பட்ட வாழ்க்கையில் விழுவதற்கு அதிக பங்கு இந்த வாய் அவளுக்கு துணை போகிறதுன்ற. ஆவிக்குரியவனே இருக்கிறான், இந்த மாதிரி சத்தியத்தை கேட்கிறவனே இருக்கிறான். வாயை பொத்து நான் பொத்த மாட்டேன், கடப்போடா கடப்போடா கடப்போடா. ஆமேன். என்னென்ன கெட்ட வார்த்தை பேசணும் எல்லாம் அடிச்சு விடும் பாருங்க. ஒன்று வாயாடி, நான் சொல்லல, வேசைங்கிற டைட்டில் போட்டு பின்னாடி இழுக்கிறார் இல்லையா, நான் சொல்லல. ஃபர்ஸ்ட் வாயாடி. வாயாடுற பெண்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு தேவையில்லை. அதான் பைபிள் சொல்லுது. வாயாடியோடு கூட கோபுரத்தில் இருக்கிறத பார்க்கலாம், தரித்திரனோடு கூட இருந்து சின்ன குடிசையில் இருந்துடலாம், கோபுரத்திலேருந்து அவ பண்ற அழும்பு தாங்க முடியாது. இதை பின்னாடி சொல்றேன், வாயாடியை நம்பாதங்க ஏன், பின்னாடிலாம் சேர்த்து சொல்றேன் ஏன். அடுத்து அடங்காதவள். என்னதை சொல்லலாம் அடங்காதவள்னா? தாய் தகப்பன் கணவன் அண்ணன் தம்பி அடங்காதவள். கடவுளுக்கு அடங்காதவள். அடங்காத எந்த ஸ்திரியும் அடங்கப்பிராடி தான். கண்டிப்பா இது நிற்கவே செய்யாது. இது திருப்தி அடையாத வியாபாரத்தில் பங்கு கண்டிப்பாக அடையும். ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த சாரி கட்டுமா, நான் சுடிதார் தான் போட்டு வருவேன், அதுலேயும் முட்டுக்கு மேலே பேண்ட்டு இடுப்புக்கு மேலே சுடிதார். இப்போ ஆமேன்னு சொல்லுங்களேன். பேண்ட்டை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி மேலே கொண்டு வந்தாங்க, சுடிதாரை கட் பண்ணி கட் பண்ணி மேலே கொண்டு வந்தாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். சொன்னால் கேட்கவே மாட்டான். ஏமே வீட்டில் தரிச்சிருப்பதில்லை, தரிச்சு வீட்டிலே இருக்க மாட்டான். சில பேர் பார்த்துருக்கீங்க, காலில் ஃப்ளைட்டுக்கு போட்டிருக்க டயர் மாதிரி இங்கேயே போட்டிருக்கும், அப்படியே சுற்றிட்டே தான் இருக்கும் விடிய விடிய. அங்கே போவும் இங்கே போவும் அப்படி போவும். வீட்டிலே இருக்காத ஸ்திரியை நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் உனக்கு சொல்லி தந்துடுற ராஜா ராஜாத்திங்களா, எப்போ பார்த்தாலும் வீட்டிலே இருக்காத ஒரு புருஷன் கூட பழகிறாத, அப்படியே கூட்டு போயிடுவான். வீட்டிலே இருக்காத ஸ்திரி இடத்துல பழகாத, அது அங்கதான் போகுது. அந்த வீட்டிலே இல்லாத மனுஷனுக்கு இன்னொரு கேரக்டர் இருக்குது. சில வேளையில வீதியில இருப்பான், சில நேரத்தில் பார்த்தா அந்த தெருவுலையோ திண்ணையிலே இருப்பான். முக்கியமா திண்ணையிலும் தெருவில் இருக்கிறவனு நம்பாத. வாரவங்கள போறவங்கள பார்த்துட்டே இருப்பான். யாராவது ஹாய் சொல்லிட மாட்டாங்களா, ஏதாவது கேட்டுற மாட்டாங்களா? திண்ணையில் இருக்கிறவனு தெருவில் இருக்காதே, நம்பாத. ஒன்று அந்த ஆள் வீட்டில் தங்க மாட்டான், ரெண்டாவது திண்ணையில் இருப்பான், தெருவில் இருப்பான், மூணாவது வெளியே இருப்பான். நீ இன்னைக்கு பார்த்துருப்ப, காலையில் வீட்டில் இருப்பான். இப்போ என்ன, நீ ஏதோ உங்கள் சித்தப்பா வீட்டுக்கு பக்கத்து ஊரில் ஏதோ ஃபங்க்ஷன் நீ போனீங்கன்னா உன்னோட முதல்ல அங்கே அவன் தான் இருப்பான், வெளியில் இருப்பான்னு. அதான் இந்த வீடு தங்காதது, வாயாடுறது இல்லை, அடங்காதது, சந்துக்களில் ஒளிஞ்சிருக்கிறது, இதெல்லாம் நீ ஃப்ரெண்ட்ஷிப் எடுக்கக்கூடாது, அன்பு வைக்கக்கூடாது. இங்கே தான் அந்த ஆவி கூடாரம் கெட்டுதுன்ற. நிறைய பேர் சொல்கிறாங்க பரிசுத்தாவி வரைக்கும் ஜெபம் பண்ணணும். வேண்டாம், நீ பரிசுத்தமாக இருந்தால் பரிசுத்தாவி வரும், நீ பாவம் செஞ்சால் பாவாவி வரும். நீ திண்ணையில் இருந்துக்கிட்டு வெளியே இருந்துட்டு ஊர் சுற்றிக்கிட்டு அடங்காதவளாக இருந்துக்கிட்டு அவன் சந்துக்களை ஒளிஞ்சிரிஞ்சிட்டு இருக்கிறவன்
கண்டிப்பாக இந்த ஆவினால பிடிக்கப்படுறா. நீ வேண்டாமா, இந்த இந்த புறம்போக்கு கூட்டம் நம்மளுக்கு வேண்டாம். இதில் முக்கியமான ஒரு ஆளை போடுது. சாயந்தரமானா வேசையை போல அலங்கரிச்சுட்டு பூவையும் வச்சுட்டு பொட்டையும் வச்சுட்டு போவாளாம். கணவனான கூட தான் 10 வருஷம் வாழ்ந்தாச்சு. அப்புறமா சாயந்தரம் எதுக்கு பொட்டு புடவெல்லாம் வச்சு எடுத்து சாயந்தரம் நேரத்தில் பட்டெல்லாம் போட்டு எடுத்து ஒரு ஹாப்பியாக குளிச்சு எடுத்து. பகலில் குளிக்கவே மாட்டான். புருஷன் வீட்டில் இருப்பான், குளிக்க மாட்டான், நல்ல ட்ரெஸ் உடுத்த மாட்டான். ஆனால் புருஷன் வெளியே போகணும் உடனே நல்ல சவரில் குளித்து நல்லா பட்டுப்புடலாம் போட்டு மேக்கப்லாம் போட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சுட்டு திண்ணையில வெளியே சுற்றுவா. இதுதான் டாப். நீ சேரக்கூடாங்கிற ஆள். வெள்ளை சட்டம் போட்டிருக்கலாம், அவங்க நகை கலட்டு இருக்கலாம், நகை போட்டிருக்கலாம், நகை போடாமல் இருக்கலாம், அது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. புருஷன் இல்லாமல் சாயந்தரம் குளிச்சுக்கிட்டு ஏன் பொட்டு பூ வச்சுட்டு லாந்துறன்னு கேட்குறாரு. நான் கேட்கல. பைபிளில் சாலமோனுடைய அம்மாவும் டேவிட்டுடைய ஒய்ஃபும் எழுதி வச்சுக்கிறாப்புல. நான் நெட்டில் சும்மா அடித்து பார்த்தேன், காசை என் மனுஷன் செலவழிக்கிறான் அப்படின்னு. எதுக்கு நிறைய செலவழிக்கிறான்னா, முதல்ல இந்த தகாத உறவுக்கு, ரெண்டாவது மொபைலில் ரீசார்ஜ் தான் உலகத்தில் அதிகப்படியான பைசா. நீங்கள் எல்லாரும் உங்களை பார்த்து கையை சுட்டி காட்டுறேன், இண்டிகேட் பண்ணுறேன். நான் நீங்கள் எல்லாரும் எதுக்குத்தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க? நீங்கள் சொல்லுவீங்களே, இப்போ காசு அனுப்பணும், ஸ்லிப் ஆகுனா பேங்க். நான் இதில் ஸ்லிப் ஆகுனா 8 பேங்க் இருக்குங்க. இதில் எதுக்கே உங்களுக்கு ரீசார்ஜ்? திருப்பி ஒரு மாதத்துக்கு ஒரு நேரம் போடுறீங்கள, அது பத்தாதா? ஒரு சில ஆளுகளுக்கு 4 தோறும் அனுப்பணும். யார் கூட பேசுகிறாங்க, என்னத்தை பார்க்குறாங்கன்னு ஒன்றும் கிடையாது. போயிருயா, தேவையில்லாத ஃப்ரெண்ட் ஆகாதுங்க உங்களுக்கு. நீங்கள் காலையில் முழிச்ச உடனே ஆவிக்குரிய போனோன்னே மொபைலில் வந்து ஒரு வசனம் போடுவேன். கொஞ்சம் உனக்கு இந்த ஆவி, இந்த வேஷத்தின் ஆவி வந்த உடனே அப்புறம் பழைய இந்த இசைக்கீதங்கள் அப்படின்னு ஒரு கேசட் இருக்கு, அதில் இருக்கிற எல்லா மோகம் பாட்டையும் நீ காலையில் எழுந்திரிச்சு நீ வாட்ஸ்அப்பில் போடுவேன். இதுதான் உன் வாழ்க்கை. உங்கள் மனைவிமார்கள் இந்த மாதிரி இருந்தால், வீதியில் தென்னையில் சந்தில் ஒளிஞ்சிருந்தா இன்னோடு அடிக்கிற அடியில் வீட்டுக்குள்ளே வரணும். உங்கள் புருஷன் தேவையில்லாத இடத்துல போய் தங்கிட்டு இருப்பான் வச்சுக்குமே, ஆம்பளன் பார்க்காத, அடிச்சிரு. சென்னையில் தேவை சமூகத்தில் இருந்துட்டோம்னா பிரச்சனை நம்ம மாற்றி விட்டுருக்கோம். வேஷத்தனை ஆவி இருக்கு பாருங்க, எப்படி தப்பு அது? ஆமீன். ஒரு அம்மா சொல்லுது, ப்ரே குட், ப்ரே கண்டிப்பாக பண்ணணும். அது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ஆவிக்குரிய வரங்களையும் அதிசயங்களை காமிக்குது. அதனால நம்மளுடைய இருதயம் சந்தோஷப்படுது, பாவங்களை விடுவதற்கு நல்ல வழிகள் கிடைக்குது. அதை தாண்டி பாவத்தை எப்படி, இந்த வகையான பாவத்தை எப்படி விடுறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். ஒன்றுக்கு இது வாலிபர்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாவத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாத இருப்பதற்கு முதல்ல வாலிபர்கள் சொல்கிறேன், அப்புறமா வந்து திருமணமானவர்கள் சொல்கிறேன். நல்லா கேளுங்க. உலகத்தில் வேஷத்தனம் பண்ணுறது வாலிப ஸ்திரீகளா திருமணம் அடைஞ்சு கிழவிகளான்னு கேட்டால் கிழவிகள் தான். ஆமீன் சொல்லுங்களேன். வாலிப பிள்ளைங்கள் கிடையாதுங்க. வாலிப பிள்ளை கொஞ்சம், அது 18 வயசுல கல்யாணம் கட்டி கொடுத்துட்றாங்க. அது 13 வயசுல கொஞ்சம் அது எங்க ஆகுது, 5 வருஷம் வாலிப வயசு கட்டி கொடுத்துட்றாங்க. ஆனால் கல்யாணம் கட்டின பின்னாடி தான் ஒரு ஸ்திரீ வந்து வேஷத்தனத்துக்கு போறான். கல்யாணம் கட்டின ஸ்திரீ தான் இது அதிக பேர் கமிட் ஆகிருக்கிறாங்க. நீங்க பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கல்யாணம் முடிஞ்சவங்களை தவிர கல்யாணம் முடியாத ஒரு ஸ்திரியை கூட பைபிளை பெருசா பார்க்க முடியாது. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச நிறைய பேர் இதில் சிக்கியிருக்கிறாங்க. முதல்ல கல்யாணம் முடியாத, திருமணம் முடியாத பெண்களுக்காக சொல்றேன். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, மனுஷருக்கு அடிமையாகாதிருங்கள். வாலிப பிள்ளைங்க, வாலிப பசங்க கேட்கிறது, மனுஷனுக்கு அடிமையாகாதிருங்கள். ஏன் மனுஷனுக்கு அடிமையாக கூடாதுன்னா, அடிமைனா என்னென்ன? ஒரு 100க்கு அதிபதி சொல்றான், என்னுடைய வேலைக்காரனை பார்த்து போ என்றால் போறான், வா என்றால் வருகிறான், நில் என்றால் நிற்கிறான், செய் என்றால் செய்கிறான். இது அடிமை. நீங்க ஒரு ஆளுக்கு நீங்க அடிமை ஆயிட்டீங்கன்னா, அந்த ஆள் என்ன சொல்லுதோ அதற்கு செய்தாகணும். அது அடிமை. நீ எப்படி அடிமையாகிறீங்க? உங்களோட அடிமைத்தனம் எப்படி வருது? சில நேரத்தில் அவருடைய ஸ்பீச் நல்லா இருக்கலாம், பேச்சு திறமை நல்லா இருக்கலாம், அது உங்களை அடிமையாக்கும். சில நேரத்தில் பார்க்கறதுக்கு அழகா இருக்கலாம், அது உங்களை அடிமையாக்கும். சில நேரத்தில் அவருடைய ஃப்ரேம் நல்லா இருக்கலாம், உடம்பு நல்லா இருக்கலாம், அது அடிமையாக்கும். சில நேரத்தில் அவருடைய ட்ரெஸ் நல்லா இருக்கலாம், அது உங்களை அடிமையாக்கும். சில நேரத்தில் அவருடைய பைசா உங்களை அடிமையாக்கும். சில நேரத்தில் அவருடைய வேலை உங்களை அடிமையாக்கும். ஏதோ ஒன்று ஒரு மனுஷனுக்கு அடிமையாக்குகிறது. அதனால பவுல் சொல்றாரு, நீங்க மனுஷனுக்கு அடிமையாகாதிருங்கள். ஏதோ ஒன்று மனுஷனை அடிமையாக்குகிறது.
அதான் பவுல் சொல்ற, ஏதோ ஒன்று அடிமையாக்குறது. சில பேருக்கு மொட்டையா இருக்கிறது கூட நல்லா இருக்குது. உங்க மொட்டை ரொம்ப அழகா இருக்குதுன்றாங்க. ஏதோ ஏதோ ஒன்று அடிமையாக்குகிறது. சில பேர் சொல்றாங்க, உங்களோட முடி அழகா இருக்குது, உங்களோட கொலுசு அழகா இருக்கிறது, உங்களுடைய கண்ணாடி அழகா இருக்கிறது, மூக்கு அழகா இருக்கிறது, நீல மூக்கு, சப்பா மூக்கு, ஏதோ ஒன்று அடிமையாக்குகிறது. உங்க கோட் அழகா இருக்குது, உங்க லிப்ஸ் அழகா இருக்குது, நீங்க பண்ணிருக்கிற அந்த தங்க நகைகள் நல்லா இருக்குது, கேஸ்டல் அது நல்லா இருக்குது, இது நல்லா, ஏதோ ஒன்று அடிமையாக்குகிறது. இவரு சொல்றாரு, நீங்க அடிமைப்பட்டுட்டீங்கன்னா எஜமானனுக்கு நீங்க எல்லா வேலை செஞ்சுதான் கொடுக்கணும். அதனால வாலிப பிள்ளைய பார்த்து சொல்றாரு, நீ அடிமை ஆகாத. எந்த துறையில எந்த மனுஷனை, எந்த புருஷனையும் பார்த்து, எந்த ஸ்திரியை பார்த்து வாலிப பெண்ணு அடிமை ஆகாத, நீ செய்துதான் ஆகணும். பல சாட்சிகள் என்னால சொல்ல முடியும். ஆவிக்குரிய ஒரு பெண்ணு ஆவி இல்லாத ஒரு பையனை லவ் பண்ணிட்டா. அவன் சொல்லிட்டான், எங்க அம்மா இந்த திருமணத்துக்கு வராது, அதனால என்ன நீ கெட்டரா இருந்தா நீ கடவுளை விட்டுக்கிட்டு என்னுடைய மதத்துக்கு மார்க்கத்துக்கு நீ வா. அடிமை பொய்யாச்சு. இதுதான் சொல்லுவேன் நானும், மனுஷனுக்கு அடிமை ஆகாத நீ என்றது. பிரேயர் வேஸ்ட் ஆயிரும், பலன் வேஸ்ட் ஆயிரும். எல்லா திராணியும் கொடுத்து முடிஞ்சாலும் மிச்சம் வராது. மனுஷனுக்கு மட்டும் வாலிப ஸ்திரீகள் வாலிப பிள்ளைங்க அடிமையாக கூடாது. அவன் நல்லா இருக்கலாம், எப்படி அவனை எதிர்த்து போட்டு, எனக்கு மனுஷன் பிடிக்காது. ஏசுகிட்ட சொல்றாங்க, இதோ உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் வந்திருக்கிறாங்க, அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் படித்து பார்த்துக்க தெரியும், அந்த இடத்துல மனுஷனை நம்பக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏசு தன்னை சுற்றி இருக்க சீசரில் வச்சுனாரு, இங்கே தான் இருக்கிறேன் அப்பா அம்மா அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள 4 வசனத்தில் சொல்லுது, இயேசுவை வீட்டில் இருக்கிறவங்க அடித்து துரத்தி விட்டாங்களாம். இதான் மனுஷங்க, இங்கே நல்லவனே கிடையாதுங்க. ஒரு வேளை நம்ம அப்படி தெரியலாம், யாருக்கும் யார் அடிமையாக ஆகக்கூடாது அவன் சொல்லுங்களேன். ஏன்னா இழுத்துரும், அப்புறமா இழுத்துரும், அங்கே தான் போகும், அது அங்கே தான் இழுத்துட்டு போகும். சொன்ன கேட்க மாட்டான், அடங்காத பிராணியை நிறைய பேர் இருக்கிறான், சொன்ன கேட்க மாட்டான். மனுஷனுக்கு அடிமையாகாத. என் கூட நேரம் பண்ணுறாங்க, என் கூட நேரம் போயிட்டு இருக்கிறாங்க, நோ எனக்கு அப்படி அது பிடிக்கும், நோ 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 நோ, எது வேணாலும் பிடிக்கக்கூடாது. ரொம்ப 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 வேதனைப்பட்டு பேசுகிறேன் நான். எந்த வாலிப பிள்ளைகளுக்கு, எந்த வாலிப பையனுக்கு யாரையும் பிடிக்கக்கூடாது, அடிமைப்பட்டு போகாதுன்ற. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இதை விடவும் ஒரு டாப்பான பரிசுத்தத்தை ஆக்குறதுக்கு ஒரு வசனம் கிடையாது. மனுஷனுக்கு அடிமையாக்காத, மனுஷனை விற்று. இதெல்லாம் முக்கியமான விஷயம். அடிமையாகாத. உன்னால நீ அப்புறம் யார் பேச்சு சொன்னாலும் கேட்க மாட்டேன். அம்மா சொன்னாலும் உனக்கு அது மண்டையில் ஏறாது. நீ ஒருவனுக்கு அடிமை ஆயிட்டேன்னு அம்மா சொன்னாலும் மண்டையில் ஏறாது, அப்பா சொன்னாலும் மண்டையில் ஏறாது, பாஸ்டர் சொன்னாலும் ஆகாது, ஏன் கடவுளே நேரம் வந்து சொன்னாலும் உனக்கு மண்டையில் ஏறாது. அடிமையானவனுக்கு சுவாதீனம் கிடையாதுன்னு அர்த்தம். ஃப்ரீடம் கிடையாது அடிமையானவனுக்கு, சுதந்திரம் கிடையாது. அப்புறமா அடிமையானவன் அடிமை தான். அப்புறமா அவன் எழுந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்றார், அவனால் ஓட முடியாது. அடிமைனாலே சங்கிலி கட்டப்பட்டவன் அர்த்தம். காலையும் கைகளிலையும் நெஞ்சிலையும் கழுத்தில் சங்கிலி கட்டப்பட்டவன். அவனால் இனி தப்பிச்சு ஓடவே முடியாது. கட்டாயமாக அவன் வந்து கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். வாலிபர்களுக்கு சொன்னேன் எப்படி பரிசுத்தமாக்குறது, யார் கூட சேரக்கூடாதுன்னு சொன்னேன், எங்கே இந்த மாதிரி பாவம் இருக்குன்னு சொன்னேன், அப்புறம் எப்படி பரிசுத்தமாக்கப்படுறன்னு சொன்னேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனம், வேசத்தனம் இராதபடிக்கு அவன் சொந்த மனைவியையும் அவள் சொந்த புருஷனையும் உடையவளாக இருக்க வேண்டும். வேசத்தனம் வேண்டாம், வரக்கூடாது. அப்படின்னா சொந்த புருஷனை, அடுத்த புருஷனை பற்றி பேசலை, சொந்த புருஷனை உடையவளாய் இருக்க வேண்டும். அப்படின்னு அது என்ன அர்த்தம் அப்படின்னா, புருஷன் தன் மனைவிக்கு மட்டும்தான் வாழ வேண்டும், மனைவி தன் புருஷனுக்கு மட்டும்தான் வாழ வேண்டும். இந்த வாழ்க்கையை பற்றி பேசுகிறாரு. என் மனைவி யாருக்கு வாழணும்? எனக்கு மட்டும்தான். அதாவது அவங்களுக்கு சுய விருப்பம் இருக்கக்கூடாது. நான் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் கறி தான் வைக்கணும். என் மனைவி வந்துட்டு இல்லை நான் மட்டன் தான் வைப்பேன், இது பாவத்துக்கு போயிருன்ற வேசத்தனத்துக்கு போயிடும். நான் எப்படி சொல்கிறேன் பாருங்க. அதை நான் சொல்கிறேன், இன்றைக்கி சிக்கன் கறி தான், என் மனைவி ஒன்றுமே செய்யாமல் சிக்கன் கறி வச்சா வேசத்தனத்துக்கு போக மாட்டான். என் மனைவி சொல்லுது, ஏண்ட வந்து இன்றைக்கி நீங்கள் பச்சை கலர் தான் கோட்டு போடணும், நான் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நான் அதுக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா
நான் வேஷத்தனுக்கு போக மாட்டேன். ஏன்னா சொல்லுது, வேஷத்தனம் இராதபடி அவன் தன்னுடைய சொந்த புருஷனுக்கும் சொந்த ஸ்திரிக்கும் உடையவனா இருக்க வேண்டும். அப்படின்னா அவங்க பேச்சுக்கு தான் நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லணும். இப்போ பாருங்க, இதை இன்னொரு விதத்தில் சொல்றேன். நான் சொல்றேன், என் ஒய்ஃப்கிட்ட சொல்றேன், காலையில் போய் நீ வாஷிங் மிஷினில் என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் போடு அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை கொடுக்குறேன் பாருங்க. அந்த வேலை அவங்க செய்ய முடியாத மனக்கட்டுப்பாடு, சரீரம் செய்ய முடியாதபடி இருந்தாலும் நான் சொல்றதை கேட்டு தான் செய்யணும். அப்படி செஞ்சாதான் எனக்கு முடியலங்கிற ஃபீல் வரக்கூடாது. நான் சொல்றேன், உங்களால வேலை செய்ய முடியலன்னு ஃபீல், உங்களோட மனைவி உங்களை ஏன் நல்ல ஸ்ட்ராங்காக வேலை செய்ய சொல்லுதுன்னா, அது நிறைய அனுபவிக்க ஆசைப்படுகிறது. நல்லா தின்றதுக்கு, உடுத்துறதுக்கு, குடிக்கிறதுக்கு ஆசைப்படுது. உங்களை ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லுது. நீ சொல்கிற என் சரீரம் ஹார்ட் ஒர்க் பண்ணாது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஸ்திரீ வெளியேறுவதற்கு, மாம்சத்தில் வெளியேறுவதற்கு சான்ஸ் நான் 100%. எனக்கு முடியாது, கழியாது, பேசக்கூடாது அப்போன்னா முடியவங்களை பார்த்து போயிடுவாங்க. இருக்கீங்களா? ஹலோ, நிறைய புருஷமா இருக்க இங்கே சொல்கிறாங்க, எனக்கு வேலை செய்ய முடியாது, என்னால் முடியாது. நான் சொல்லுவேன், வேலை செஞ்சு செத்துப்போ, அது உனக்கு பாக்கியம். நீ வேலை செய்யாமல் இருந்து ஸ்திரியை விபச்சாரத்துக்கு விடுறது அதை விட மரணம். மனசு இருக்காது சில பேருக்கு ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு. இருக்கிறத வச்சு ஓட்டுறது மனுஷன் இல்லை. எல்லாருக்குமே ஆசனம் ஒன்று இருக்குல்ல. 10 பேர் பட்டுப்பட உடுக்கும்போது எனக்கு பட்டுப்பட உடுக்க ஆசை இருக்குது. ஆனால் என் மனைவி அந்த அந்த ஆசையை நிறைவேற்றாமல் போனால் அந்த ஆசையை நிறைவேற்றுவர்கள் கூட போய் விடுவார்கள். பவுலாத்த பேசுறாங்க, என் மனைவி எனக்கு நல்ல சிக்கன் கறி வச்சு தரல, நல்ல நல்ல ஆகாரம் தரலன்னா அவள் என்னுடையவளா இல்லாவிட்டால் நான் எனக்கு ஒருதையை பார்த்துட்டு போயிடுவேன். நான் இப்படிதான் போறாங்க. ஏற்கனவே வேஷத்தன ஆவி ஒவ்வொரு மனுஷங்களும் இருக்குது. இதுல வேற அங்க போறது மாதிரியே நம்முடைய தொழிலும் நம்முடைய செயல்பாடு இருந்துச்சுன்னா, மனைவிக்கு பிடிக்காம இருந்துச்சுன்னா போவாங்க, புருஷனும் போவாங்க, மனைவியும் போவாங்க. அவங்க உங்க மனைவி உங்களோட இருக்கணும், உங்களுடைய புருஷன் உங்களோட இருக்கணும்னா நீங்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய மாறிதாகணும். என் மனைவிக்கு உடையதை நான் செய்வேன், என் புருஷனுக்கு உடையதை நான் செய்வேன். என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. இப்போ என் கணவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டு என் மனைவியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டு அவன் என்னைக்கு தன்னுடைய ஹார்ட்டை எப்படி பிடிச்சி வச்சுக்கிறானோ அன்னைக்கு தான் அது ஸ்ட்ராங்காக நிற்கும். நான் இருக்கிறேன், என் மனைவிக்கு இன்னைக்கு ஒரு 2 லட்சம் ரூபா தேவை, நான் உழைக்க போகல, அது வேற யார்கிட்ட போய் கேட்க தான் நான் வேணும், கட்டாயம் போய் கேட்டு தான் எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபா கொடுக்க எனக்கு தேவையா இருக்குது. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. அது புருஷனா கட்டி எது கொடுத்துருக்கீங்கன்னா நான் தான் அதை பண்ணணும். ஆனால் நான் அதை பண்ணலை, எனக்கு நல்லா சாப்பாடு கிடைக்கல, எனக்கு நல்லா சாப்பாடு பொங்க தெரில, எனக்கு செய்ய தெரில, கணவன் போயிடுவான் ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கு. கணவன் நல்லா உழைக்கலன்னா மனைவி போயிடுவான் உழைக்கிற ஆளை தேடி. இப்படித்தாங்க திருமணத்துக்கு பின்னாடி வேஷத்தனம் ஜாஸ்தி ஆச்சு. பவுல் கிளியர் எழுதிட்டார். எங்கே போயிருக்கிறேன் நீ? புருஷன் போன முடியும் கேட்பாரு, உங்களுக்கு தான் காசு பார்க்க போயிருக்கிறேன். அந்த போக்கு தாண்டி திரும்பாது வண்டி. ஓ, ஹார்ட் ஒர்க் பண்ணனுங்க புருஷன், தெரியாதவைகளை செஞ்சு முடிக்கணும். மனைவியாதான் என் கணவனுக்கு ஒண்ணு பிடிக்கணும், அதை செஞ்சாகணும். இப்படிதான் உள்ள வந்து சென்றார் பவுல். என் மனசு கட்டுப்பாடு இருக்கக்கூடாது, என் சரீர கட்டுப்பாட்டை நான் வச்சு செய்யக்கூடாது. கணவனானவன் மனைவிக்கு சொந்தம் பைபிள் சொல்லுது, மனைவியானவன் புருஷனுக்கு சொந்தம் பைபிள் சொல்லுது. நான் இப்போ போய் சொந்தக்காரனுக்கு நான் சரீரத்தை கொடுக்க மாட்டேன், வேலை செய்ய மாட்டோம்னா அது வேற ஆளை பார்த்து போயிட்டே இருக்கு. சும்மா கடமைக்கு நம்பி என்ன பிரயோஜனம்? என் கணவனாரு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாரு, என் தேவைகளை சந்திக்க மாட்டாரு, அவர் நம்பி எனக்கு என்ன பிரயோஜனம்? நோ. உயிர் போற வரைக்கும் பவுலுடைய சொல்ல கேட்டு என் மனைவி உடையவன் நான். என் மனைவிக்கு என்னென்ன தேவையோ அத்தனை நான் கொடுப்பேன். தாலி தேவைன்னா தாலி சம்பாதிச்சு கொடுப்பேன், என் மனைவிக்கு வீடு தேவைன்னா வீடை சம்பாதிச்சு கொடுப்பேன், என் மனைவிக்கு கார் தேவைன்னா காரை சம்பாதிச்சு கொடுப்பேன். என் மனைவியுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றதான் அது என்னோட கட்டுப்பாட்டில் நிற்கும். வெறும் தாலிலாம் நிற்காது, வெறும் தாலி நிற்காது, வேறு அரசாங்கத்தில் கையெழுத்து நிற்காது. என் மனைவியுடைய எல்லா காரியத்தையும் அவள் கூட இருந்து அவளுக்கு நிறைவேற்றணும். என் மனைவியும் நான் வெளியே போகக்கூடாது, படிக்க எல்லா காரியத்தையும் கூட இருந்து நிறைவேற்றணும். முதல் வசனம் 7:2 சொல்கிறார். அப்போ நீங்கள் பேசக்கூடாது. சில நேரத்தில் இந்த புருஷமார்கள்லாம் கடந்துட்டு நீ எதுக்கு அவங்க கூட பேசுகிற, இவங்க கூட பேச வச்சது நீ தானையா. சாகிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியது செய்யணும், மனைவிக்கு செய்ய வேண்டியது செய்யணும். அங்கே தான் நிற்கிது ஸ்ட்ராங். என் பிள்ளை எந்திரிச்சு நாளைக்கு ஒரு போய், அப்பா எனக்கு ஒரு ஆளை போய் யாரோ சித்தப்பா எனக்கு ஒரு 10 பஞ்சு ஏன் தரக்கூடாதா, அதை கேட்கக்கூடாது, அங்கே இடிச்சும். பெரியப்பா தரக்கூடாது, அங்கே இடிச்சும். நான் என் பிள்ளைக்கு செய்யணும். என் பிள்ளை யார்கிட்டையும் போய் கையேந்து நிற்கக்கூடாதபடிக்கு நான் நிற்கணும். தாங்கனுங்கிற வார்த்தை
என்னையை தவிர என் பிள்ளை, என் மனைவி என்னையை தவிர யார்ட்டையும் கேட்கக்கூடாது. அந்த அளவு நான் போராடுறேன். ஒன்று குறித்து 7:3 சொல்லுது, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவது. எல்லா வழியிலும் உடை, வீடு, சாப்பாடு, சரீரம் அப்படியே மனைவி செய்ய கடவுது. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவுது. கடமைகளை செய்யன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். கடமைகள், அவங்களுக்கும் சில கண்டிப்பா தேவைகள் இருக்குது, அந்த தேவைகளை செய்யன்றார். எல்லா ஸ்திரிக்கும் ஒரு பெரிய ஒரு வீட்டை கட்டி உள்ள போயிடாண்டாமா? நம்ம பிள்ளைங்கள் ஒரு காரை வாங்கி ஓட்டும் போது அதில் இருந்துடாண்டாமா? இல்லை நல்ல ஒரு வஸ்திரம் நம்மளுக்கு வேண்டாமா? அதெல்லாம் எல்லா தாயும் நினைக்கிறதுங்க. ஆனால் என்ன செய்ய, தரித்திரத்தை கட்டி வச்சு தரித்திரத்தை பெத்தும் கட்டி போச்சு. அதனால தான் வண்டி வேற வீட்டுக்கு போகுதுன்றார். ஓகே, என் கடமை கூட செய்ய தரல, ஒரு 1500 செருப்பு வாங்கி தரல, பேச்சு மட்டும் பாரு. சில பேர் சொல்றாரு, என்னால் இவ்வளோ தான் முடியும், என்ன செய்ய முடியும், இதுக்கு மேலே இன்னொன்று முடியும் சொல்கிறேன், சாப முடியுமே, போக வேண்டியான வெள்ளனே மண்டையை போட வேண்டிய என்ன செய்ய முடியும்? எங்க செய்ய முடியுங்க. நம்ம சரீரம் எப்படிப்பட்டதுங்க அது? நான் சொல்லுவேன், வேலை செஞ்சால் சில பேருக்கு நோய் வரும்னு சொல்கிறோம். சுத்த போய், வேலை செஞ்சால் மட்டும்தான் சரீரம் நல்லா வரும். வேலைக்கு மட்டும்தான் சரீரம், எக்ஸசைஸ் தான் சரீரம் கட்டுப்படும். அது மனசு உள்ளே இருந்து பிசாசு, நான் வேலை செய்கிறேன், என்னால் முடியாது, எனக்கு கஷ்டம். என்னால் முடியும். பவுல் சொல்கிறான், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. எனக்கு இயேசு பலன் தருவார். என் மனைவியுடைய கடமைகளை செய்வேன். மனைவி அப்படி இருக்கின்ற, அவன் கடமைகளை செய். அவனோட வஸ்திரத்தை துவைச்சி போடு. அவனுக்கு அவங்க அம்மாவோட நீ ஒற்றுமையாக இருக்கிறதான் அவனுக்கு பிடிக்குது, அப்போ அதை செய். பிள்ளை ஸ்கூல் கொண்டு விடுறதான் அவன் விரும்புகிறான், அதை செய். எல்லாருக்கும் தெரியுங்க, இனி கடைசியில் பாவம் தண்ணியமாக இருக்கும், அன்பு வத்தி போகும். பைபிள் சேஸ், அதுதான் சொல்கிறார். கணவன் மனைவி ஃபுல்லாக அன்பில் நிறையும் போது இவன் வேற எங்கேயும் போக மாட்டான், வேசத்தனத்துக்கு வாய்ப்பே இல்லைன்றார். ஒருத்தன் போனான் அப்படி, கெட்ட குமாரன், வீட்டில் பைசாலாம் எடுத்து கட்டி வச்சு கொண்டு போறாரு. கொண்டு போயிட்டு எல்லாத்துட்டையும் விட்ட பின்னாடி அங்கேருந்து யோசிக்கிறாரு, எல்லார்ட்டையும் போனோம், பணம் போச்சு, எவளாவது ஒருத்தியாவது இந்த பஞ்சத்தில் ஏதாவது சாப்பாடு போட்டாளா? யாரும் போடையில. கடைசி அந்த தேசத்தில் ஒரு ரெண்டு போய் கேட்குறான், ஏதாவது சின்ன வேலை கிடைக்குமா, கஞ்சி ஏதாவது ஊற்றுவியா? அதுக்கு அவன் சொன்னா, கழுதைக்கு போடுறது ஒரு தர்றேன், தின்னுட்டு போடா. ஏவேன் அப்பந்தான் அவனுக்கு புத்தி வந்துச்சான். என்ன புத்தி வந்துச்சான்? எங்கள் அப்பாட்ட அநேக வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அன்புன்னு ஒன்று 1000 அப்பன் இருந்தாலும் சொந்த அப்பனை மாதிரி அன்பு எங்கேயும் கிடைக்காது. 1000 அப்பன் இருந்தாலும் சொந்த அப்பனை மாதிரி அன்பு காட்ட மாட்டான். அவனுக்கு இன்னொரு விஷயம் புரிஞ்சிச்சு, 1000 வேசைகளை நான் ஐக்கியமாக இருந்தாலும் என் அப்பன் பார்த்து வைக்கிற இல்லாட்டி என் சொந்த பொண்டாட்டிய மாதிரி அன்பு வைக்க யாரும் கிடையாது.